சார் ஆனால் சேம் பேனர் சார். போன வாட்டி மைத்ரி மேலே தான் இந்த இஷ்யூ வந்துச்சு. டியூடுக்கும் மைத்ரி தான் மேக்கர் சார். அவங்க படம் எடுத்து இந்த படுறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து. நான் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, நீ ஒரு 5 கோடி 6 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு இசையமைப்பாளர் ஓன் கிரியேஷன் ஏன் பண்ண முடியல? இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 கோடி சாய் அபியங்கர், நீங்கள் அடுத்த அனிருத் அவருக்கு தான் போட்டி, இவர் அவரை ப்ரொமோட் பண்ணுறாரு, பிஆர்டி எல்லாம் பண்ணுறீங்களா? நீங்கள் அவருடைய இன்னொருத்தருடைய படைப்பு எடுத்து நீங்கள் பயன்படுத்துகிறப்ப அவரை பற்றி தான் உங்களுக்கு தெரியும். ஆல்ரெடி அதில் சிக்கல் இருக்குது, கோர்ட்டில் வழக்குகள் இருக்குது, அந்த காப்பிரைட் இஷ்யூ இருக்குது. அப்படிங்கும் போது நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் வந்து வாங்கிட வேண்டியனா? அப்போ சம்பளம் கொடுத்து வாங்கி உங்களால் புது பாட்டை கூட போடணும். 40 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட படத்தை நீங்கள் பயன்படுத்துறீங்க. அவர் தான் கேட்குற சிச்சுவேஷன் உங்களால் முடியல. அப்போ ஏன்டேவா அவனுக்கு நீங்கள் 5 கோடி கொடுக்குறீங்களா? எனக்கு 1 கோடி கொடுத்து நான் பண்ணி தரேன், இதை விட சூப்பராக பாட்டு பண்ணி தரேன், ஏன் போக மாட்டேங்கிறீங்க? இதுதான் சிக்கல். இப்போ இவங்கள்ட்ட எங்கே பெர்மிஷன் வாங்குறது, இது எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல. தொடர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு. ஓகே சார், லாஸ்ட்டாக இறுதியாக சொல்லணும் அப்படின்னா, டிஜிட்டல் உலகம் வந்தாலும் ராஜா தான் இல்லையா? டிஜிட்டல் வந்தாலும் சரி, மோனோ வந்தாலும் சரி, ஸ்டீரியோ வந்தாலும் சரி, சிடி வந்தாலும் சரி, அடுத்த ஒரு காலகட்டம் வேறு ஏதாவது ஒரு டெக்னாலஜி, அட்வான்ஸ் டெக்னாலஜி வந்தாலும் என்றென்றும் ராஜா தான் அப்படிங்கிறதுல ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருக்கார்.